வணக்கம் பானு. அதாவது ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பாமக சார்பில் அறிவிக்கப்பட்ட கடை அடைப்பு போராட்டத்திற்கு தருமபுரி மாவட்டத்தில் 90% கடைகள் அடைக்கப்பட்டு வணிகர்கள் ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பாமக சார்பில் அறிவித்துள்ள போராட்டத்திற்கு வணிகர்கள் ஒத்துழைப்பு அளித்து இன்று அரை நாள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று தருமபுரி மாவட்டத்தில் 90% வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். குறிப்பாக தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், அரூர், பாலக்கோடு ஆகிய பகுதிகளில் உள்ள வணிகர்கள் இந்த போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து கடைகளை மூடப்பட்டுள்ளனர். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பாமகவினர் ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பென்னாகரம் பகுதியில 100% கடைகள் அடைக்கப்பட்டு போராட்டத்திற்கு வணிகர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். அதே போல அரூர் பகுதியில ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டிருந்ததால பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி கையில் பதாதைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று திறக்கப்பட்டிருந்த கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதால காவல்துறையினருக்கும் பாமக கட்சியைச் சேர்ந்த மற்றும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்படும் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 90% வணிகர்கள் இன்று அரை நாள் வணிக நிறுவனங்களுக்கு விடுப்பளித்து ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்திற்கான போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். மேலும் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் பெரும் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலும் அதே போல வாகனங்களில் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பானு, விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.